வணக்கம் மக்களே. இப்போ இந்த பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காக ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி கட் பண்ண ப்ளவுஸை இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கிறதுனால வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்காக சின்னதாக ஒரு வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன். இது வந்து சிங்கிள் பீஸ் தான். இது வந்து காட்டன் பீஸ் ப்ளவுஸ் பிட்டு. இது வந்து பேக் பீஸ் வந்து நான் நெக் வந்து வரையலை. நெக் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வரைஞ்சிக்கலாமேன்ட்டு அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ நான் வரைஞ்சி இதை வந்து நான் கட் பண்ணுறேன். இப்போ நான் மார்க் பண்ணுறது 9 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஏன் 9 இன்ச்சு மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்களுக்கு தையல் பகுதி எல்லாம் சேர்த்து தான் நான் 9 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். கட் பண்ணுற பகுதி 2.25 இன்ச்சு. நமக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இது ரெடி அளவு 3 இன்ச்சாக இருக்கும். ஏன்னா 1/4 இன்ச்சு நம்ம மடித்து தைக்கிறதுக்காக எடுப்போம். அதே மாதிரி இந்த ப்ளவுஸுடைய மெஷர்மெண்ட்டையும் சொல்லிடுறேன். இந்த ப்ளவுஸ் வந்து 38 இன்ச்சு மெஷர்மெண்ட் உடைய ப்ளவுஸு தான். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். எப்போவுமே ஃபஸ்ட்டு பேக் பீஸை எடுத்துக்கோங்க. பேக் பீஸில் 2 இன்ச்சு கீழே மடித்து தைக்கிறதுக்கு உண்டான பகுதி. இந்த மாதிரி உங்களுக்கு குட்டியான அர்கட் பண்ணியிருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அர்கட் பண்ணிக்கோங்க. அப்போனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரே லெவலாக நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எப்போவும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை அப்பப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா கடைசியாக கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது நம்ம எல்லாமே இருக்கிற அவசரத்தில் அதை மறந்துடுவோம். அதனால் அப்பப்போ நம்ம ஒரு தையல் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நூலை நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் திரும்ப ரிப்பீட்டடாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ பேக் பீஸில் வந்து இவ்வளோ தான் வேலை. சிங்கிள் பார்ட்டுக்கு பேக்கில் வந்து நம்ம டாட் பிடிக்கணும். டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி இங்கே நீங்கள் டாட் பிடிங்க. அவ்வளோதான். சிங்கிள் பீஸில் நம்ம பேக்கில் டாட் பிடிச்சாச்சு. 2 இன்ச்சு மடித்து தைக்கக்கூடிய பகுதியும் மடித்து தைச்சாச்சு. இதுதான் பேக் பீஸு. பேக் பீஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த பேக் பீஸோட ஷோல்டரோட அட்டாச் பண்ணிக்கோங்க. தையலுக்கு வந்து 1/2 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். அந்த 1/2 இன்ச்சு கணக்கு பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. பொதுவாக 1/2 இன்ச்சு தான் விடணும் அப்படின்ட்டு இல்லை. தையல் பகுதிக்கு நீங்கள் எந்த அளவுக்கு துணி விட்டுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தையலை போட்டுருங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் என்ன வேலை இருக்கும் அப்படின்னா, டாட் பிடிக்கணும். அதே மாதிரி பட்டி ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் ஐ வைக்கிற பகுதி, கொக்கி கட்டுற பகுதி தான் ஃப்ரண்ட் பார்ட்டில் நடக்கும். இப்போ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாட் பிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது இல்லையா, இந்த முக்கோணம் ஷேப்பில் இந்த நடுப்பகுதி இருக்குது இல்லையா, இந்த நடுப்பகுதியை கரெக்டாக சென்டரை கணக்கு பண்ணி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிக்கும்போது இந்த இடம் சமமாக இருக்கணும், அதாவது நேராக இருக்கணும். நீங்கள் இங்கே ஷோல்டர் நேராக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் மொத்தமாக கிராஸ் எடுக்கும். இப்போ இந்த மாதிரி கிராஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு டாட் வந்து ஒழுங்காக இருக்காது. திரும்ப ரிப்பீட்டடாக இந்த ப்ளவுஸ் வந்து போடும்போது கப் ஷேப் வந்து ஒழுங்காக இருக்காது. கப் ஷேப் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த சென்டர் புள்ளியை கரெக்டாக வச்சுட்டு இந்த இடம் சமமாக இருக்கணும். நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பகுதி சமமாக இருக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 1.25 இன்ச்சு பாயிண்ட் வைக்கிறேன். உயரம் 3 இன்ச்சு. இந்த இடத்துல தையல் உங்களுக்கு நேராக வரல அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணும்போது நீங்கள் மார்க்கிங்கில் தான் நீங்கள் தையல் போடுவீங்க. அப்போனா இந்த இடம் வளைவு நெளிவு இல்லாமல் தையல் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஃப்ரண்ட்டில் திரும்ப ரிப்பீட்டடாக இந்த 3 டாட்டையும் பார்க்கும்போது அழகாக இருக்கும்.
அதே மாதிரி இந்த 3 டாட்டோடைய இடைவெளி வந்து 1.25 இன்ச்சு. நான் மார்க் பண்ணதுக்கு மேலே தான் நான் தையலும் போட்டிருக்கேன். திரும்ப ரிப்பீட்டடாக இன்னொரு தையல் வந்து இந்த டாட்டில் போடும்போது இந்த கீழே இருக்கு இல்லையா இந்த துணியை, இந்த இடத்த மேல் நோக்கி முக்கோண ஷேப்பில் மடித்து வச்சுக்கோங்க. அப்போனா பட்டி ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். எல்லா துணியை வச்சு நம்ம ஜாயின் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த பகுதி வந்து இதை வந்து ஒன்று கொக்கி வைக்கக்கூடிய பகுதின்னு சொல்லலாம், இல்லைனா நம்ம கை கட்டக்கூடிய பகுதின்னு சொல்லலாம். இதில் இருந்து தையல் இந்த மாதிரி இந்த லாஸ்ட் எண்டில் முடிக்கும்போது துணியோட முனையில் கணக்கு பண்ணி முடிக்கணும். அதாவது துணிக்கு மேலேயே தையல் போடுற மாதிரி இருக்கணும். இங்கே நீங்கள் 1/4 இன்ச்சு கணக்கு பண்ணீங்க அப்படின்னா 1/4 இன்ச்சு அப்படியே போட்டு வரக்கூடாது. இங்கே 1/4 இன்ச்சு கணக்கு பண்ணி இதில் துணியில் ஒட்டினாப்பில் போடணும். அப்போ நான் தான் திரும்ப ரிப்பீட்டடாக நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த இடம் பார்க்குறதுக்கு சமமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் துணி வந்து உள்ளே இழுத்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி எப்படி சொல்ல, குழி விழுந்தது போல் இருக்கும். ஃப்ளாட்டாக இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னா இந்த டாட்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்து 3வது டாட் வந்து இதோட இந்த சென்டர் புள்ளி இருக்கு இல்லையா, இந்த 2 டாட்டையும் கணக்கு பண்ண இந்த சென்டர் புள்ளி கரெக்டாக வரும். அதை கணக்கு பண்ணி இந்த ஆம்கோல் சைடில் இருக்கக்கூடிய இந்த 3வது டாட்டுக்கு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, இது வந்து சிங்கிள் ப்ளவுஸ் தான். சிங்கிள் ப்ளவுஸ்லையும் இந்த 3 டாட்டு போட்டதுக்கப்புறம் கப் ஷேப் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி தூக்கி விட்டால் கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி டாட் பிடிக்கும்போது அளவெடுத்து டாட் போட்டு பாருங்கள், ரொம்பவே அழகாக வரும். இதுதான் பட்டி பீஸு. இது வந்து நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பக்கத்துக்கு எப்படியுமே குறிப்பிட்ட ஒரு 4 பீஸாவது இருக்கணும். 4 பீஸ் இருந்தால் தான் கொஞ்சம் கனமாகவும் இருக்கும். 3 பீஸ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது ஜீன்ஸ் கிளாத்தோ கொஞ்சம் நல்லா திக்னஸாக இருக்கக்கூடிய கிளாத் இருந்தால் மட்டும்தான் 3 பீஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா இந்த மாதிரி 4 பீஸ் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். இது வந்து தோராயமான அளவு தான். இதில் நான் எங்கேயும் வளைவும் போடலை, எதுவும் போடலை. இது சும்மா நார்மலாக இந்த லென்த் ஒரு 10 இன்ச்சு ஒரு 11 இன்ச்சு தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஹைட்டு ஒரு 5.5 இன்ச்சிலேருந்து ஒரு 6 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் தோராயமாக எடுத்து வைக்கிறது தான். இது தோராயமான அளவு தான். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம பட்டிக்கு, அதாவது அந்த பெல்ட்டுக்கு எவ்வளவு நமக்கு தேவை இருக்குதோ இதை நம்ம மார்க் பண்ணி எடுப்போம். இப்போ பட்டி பீஸை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து சிங்கிள் பீஸ் தான். எனக்கு எக்ஸ்ட்ராவாக கிளாத் இருந்ததுனால இந்த பீஸு எனக்கு பேக்கும் ஃப்ரண்ட்டும் இந்த கலர் வந்து கவர் ஆகிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இதில் லைட்டாக நான் சின்னதாக ஒரு துண்டு போட்டிருக்கேன். துண்டு போட்டால் பேக்கில் வந்து சேம் இதே கலர் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் லைட்டாக சின்னதாக ஒரு துண்டு ஏற்றிக்கிட்டேன். இது மெயின் கிளாத்து, இது பேக்கில் போகும். இது எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கக்கூடிய 2 பீஸு. நம்ம எக்ஸ்ட்ராவாக வைக்கக்கூடிய பீஸை மேலே வைக்கணும். இப்போது லைனிங் கிளாத் போட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைனிங் கிளாத்து மேலே இருக்கும், மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்தோடைய கீழ் பகுதியில் இருக்கும். திரும்ப ரிட்டன் நம்ம லைனிங் கிளாத்தை பரட்டி எடுக்கும்போது நமக்கு ஃப்ரண்ட்டில் மெயின் கிளாத்து வந்துடும். இது சேம் எல்லாமே ஒரே கலருங்கிறதுனால பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தையல் போட்டுட்டு கையை வச்சு இந்த மாதிரி நீவி விடுங்க, நல்லா ப்ரெஸ் ஆகி இருக்கும். இவ்வளோதான் பட்டி பீஸு. இப்போ பட்டி பீஸை வந்து இந்த மாதிரி பட்டி பீஸை இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த கஸ்டமருக்கு ஆல்ரெடி 4-5 ப்ளவுஸ், கிட்டத்தட்ட ஒரு 7 ப்ளவுஸ் இருந்துச்சு. 7 ப்ளவுஸும் அடிக்கடி பட்டி வந்து பார்த்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பேப்பரில் வந்து அளவை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரெடி அளவு. இப்போ ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலே இந்த பேப்பரை போட்டு மார்க் பண்ணி எடுக்கலாம். இது வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 4-5 பீஸு ஒரே ஆளுக்கு 4-5 பீஸ் ப்ளவுஸ் ஃபிட்டு தைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பட்டி வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பேப்பர்லேயோ இல்லை ரெகுலர் கஸ்டமராக இருந்தால் இந்த மாதிரி அட்டையில் கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி வைக்கும்போது அந்த பட்டி வந்து எப்போவுமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன்.
பட்டி வந்து இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நம்ம பேக் பீஸ் வந்து கரெக்டான அளவு இவங்களுக்கு 14.5 இன்ச்சு இருக்குது. அந்த 14.5 இன்ச்சை கணக்கு பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு டாட் பிடிச்சது போக நமக்கு எவ்வளவு இங்கே கேப் இருக்குதோ அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இப்போ இந்த பட்டியை வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் பாயிண்ட்டை கணக்கு பண்ணி இந்த மாதிரி இந்த பீஸை நான் இதை வச்சுக்கிறேன். இது வந்து பட்டியோட வலது பக்கம். எது வலது பக்கம் எது இடது பக்கம் வைக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இடது பக்கம் அளவு எடுத்துட்டு வலது பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எந்த பக்கம் நீங்கள் அளவு எடுக்கிறீங்க அந்த பக்கத்துக்கு நீங்கள் கணக்கு பண்ணி நீங்கள் இது வலது இது இடது அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேக் பீஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பட்டியை வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் பட்டி எப்போவுமே இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வரல, கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட இந்த டாட் பகுதி இருக்குது இல்லையா, ஷோல்டர் கிட்ட கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆம்கோல் சைடு அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக எடுத்து விடுங்க. இங்கே அப் அண்ட் டவுன் வச்சாலும் இந்த மாதிரி ஏற்ற இறக்கமாக வச்சாலும் திரும்ப ரிப்பீட்டடாக பட்டியில் துணி குறையும். பட்டியில் துணி குறையும் போது என்னாகும், கீழே அப் அண்ட் டவுன் அடிக்கும். ஒன்று கீழே அப் அண்ட் டவுன் அடிக்கும், இல்லைனா இங்கே ஆம்கோல் சைடில் அப் அண்ட் டவுன் அடிக்கும். இந்த துணியவும் இந்த மாதிரி சமமாக வச்சுக்கோங்க. இல்லை இங்கே சமமாக நிற்க மாட்டேங்குது அப்படின்னா ஒரு பின் பண்ணி வச்சுக்கோங்க. பின் பண்ணி வச்சுக்கிட்டு அங்கே இங்கேயும் துணி வந்து நகண்டு போகாது. அதே மாதிரி இந்த கப் ஷேப் இருக்கு இல்லையா, இந்த கப் ஷேப் இந்த ப்ளவுஸ் பிட்டை இந்த மாதிரி தூக்கி விட்டுக்கணும். தூக்கி விட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா தான் பட்டி நமக்கு கரெக்டாக பாயிண்ட் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப் அண்ட் டவுன் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அடிக்கடி மார்க் பண்ணுற வரைக்கும் இந்த கப் ஷேப் மாறாமல் கொள்ளாமல் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் பட்டி மார்க் பண்ணுறது. இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டை இப்படி எடுத்து விட்டுட்டு பட்டி மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதில் அப் அண்ட் டவுன் வராது. இந்த மாதிரி நம்மளுடைய ப்ளவுஸ் எந்த வடிவத்தில் இருக்கணுமோ அந்த மாதிரி ப்ளவுஸை நீங்கள் தூக்கி விட்டுட்டு பட்டி பீஸுக்கு நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிங்கன்னா அந்த பெல்ட் கரெக்டாக நம்மளுடைய ஹிப்பில் வந்து கரெக்டாக உட்காந்துருக்கும். ஃப்ரண்ட் பார்ட்டில் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு அப் அண்ட் டவுன் அடிக்காது, கீழேயும் அப் அண்ட் டவுன் அடிக்காது. இப்போ இந்த பட்டி பீஸ் எப்படி மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, இது ரெடி அளவு. தையலுக்கு ஒரு 3/4 இன்ச்சு எடுத்துக்கோங்க. தையலுக்கு 3/4 இன்ச்சு எடுத்து, ஆனால் அதில் தையல் போடுறது 1/2 இன்ச்சாக தான் இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு எடுத்தேன். 1/2 இன்ச்சு எடுத்ததில் ஒரு சின்னதாக ஒரு அப் அண்ட் டவுன் வந்துச்சு. அந்த அப் அண்ட் டவுன் ஏன் வருதுன்னு பார்த்தா இதில் கொஞ்சமாக துணி கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் திரும்ப ரிப்பீட்டடாக 3/4 இன்ச்சு எடுத்தேன். 3/4 இன்ச்சு எடுக்கும்போது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அப் அண்ட் டவுன் அடிக்கலை, நீட்டாக இருந்தது. இது பட்டியோட வலது பக்கம், இது பட்டியோட இடது பக்கம் வரணும். அதுக்காக திரும்ப ரிப்பீட்டடாக அந்த ப்ளவுஸை போட்டு அளவு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பீஸை இந்த வலது பட்டியோட கீழ்ப்பக்கமாக இந்த மாதிரி வச்சுக்கிட்டா போதும். இதில் நான் எழுதியிருக்கிறது வலது பக்கம். இதோட பேக் சைடில் இப்படி திருப்பி பார்த்தா எழுதியிருக்கிற பகுதி தெரியணும். உள் பக்கமாக வச்சிங்கன்னா இந்த அளவுக்கும் இந்த அளவும் வித்தியாசமாக இருக்கும், மாறுபடும். அதில் கொக்கி பகுதியும் சரி இடுப்பு பகுதிக்கும் துணி குறைவாக இருக்கும். மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா துணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எழுதின பக்கம் நமக்கு வலது இடதுன்னு கிடைச்சாச்சு. இப்போ பட்டி வந்து ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் மார்க் பண்ண பக்கமே ஃபஸ்ட்டு நான் வைக்கிறேன். பிசுறு தெரியாமல் அடிக்கணும் இல்லையா, பிசுறு தெரியாமல் அப்படின்னா மொத்தமாக பிசுறு தெரியாமல் இல்லை, சும்மா நார்மலாக பிசுறு தெரியாமல் பேக்கில் கணக்கு பண்ணி அடிக்கணும். இந்த முனை இருக்குது இல்லையா, இந்த முக்கை லைட்டாக மேலே எழுப்பி விட்டுக்கணும். அதாவது மேலே எடுத்து விடணும் இந்த மாதிரி. இதில் தையல் போடும்போது டபுள் தையல் போட்டுக்கோங்க, அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பட்டி ஜாயின் பண்ணும்போது இங்கேருந்து தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். இந்த பக்கத்தில் இருந்து ஜாயின் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு அளவு நம்ம கரெக்டாக இங்கே தான் எடுத்திருப்போம், இந்த சைடு எடுத்துக்க மாட்டோம். இந்த சைடு இருக்கிறது எல்லாமே, இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கக்கூடிய பீஸாக தான் இருக்கும். அதனால் பட்டி அயன் பண்ணக்கூடிய பக்கம் இந்த சைடில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி பட்டி பொறுத்துனதுக்கப்புறம் இந்த வி பகுதியும் கொக்கி பகுதியும் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் சமமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த இடமும் அப் அண்ட் டவுன் அடிக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப் அண்ட் டவுன் அடிச்சதுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். அது அப்படியே சரி கரெக்டாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அப் அண்ட் டவுன் அப்படியே தான் இருக்கும்.
திரும்ப ரிட்டன் கொக்கி போடும்போது தான் அது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஆரம்பத்திலே பார்த்துக்கிட்டா ரொம்பவே நல்லது. இது வி போடுறதுக்கு எடுத்திருக்கேன். இது கொக்கி பகுதிக்கு எடுத்திருக்கேன். இப்போ வி போடுற பகுதியை பார்ப்போம். வி போடுறதுக்கு துணியோட மெயின் கிளாத், அதாவது நல்ல பக்கத்துல இருந்து வைக்கக்கூடாது, கீழ் பக்கத்தில் வச்சு மேல் பக்கம் எடுக்கணும். வி போடுறதுக்கு வி வந்து வலது பக்கமும் போடலாம், இடது பக்கமும் போடலாம். ஒவ்வொரு கஸ்டமர் வந்து ஒவ்வொரு விதமாக போடுவாங்க. அவங்களுக்கு எந்த பக்கம் வச்சா கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த ஃபோல்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஃபோல்டு பண்ணிவிட்டு மொத்தமாக இந்த பக்கம் எடுத்துடக்கூடாது. இதில் நம்ம தையல் போட்டிருக்கோம்ல, இந்த ஃபோல்டிங்கும் இந்த தையலும் ஒன்றா இருக்கணும். ஏன்னா இது நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஜாயிண்ட் போடுறது தான். மொத்தமாக இப்படி எடுக்கும்போது கூட ப்ளவுஸில் ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று டைட் அடிக்குது, இல்லைனா லூஸாக இருக்குது, இடுப்பு கொஞ்சம் லூஸாக இருக்குது, அந்த மாதிரி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வரும். இதை நீங்கள் கரெக்டாக லெவலாக வச்சிங்க அப்படின்னா இங்கே நமக்கு அளவு எடுக்கிறதுக்கு, அதாவது இடுப்புக்கு கணக்கு பண்ணி அளவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேலே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கழுத்து வந்து அடித்து தான் எடுக்க போகிறோம், கிராஸ் பீஸ் கொடுத்து. அதுக்கு 4 இன்ச்சு கணக்கு பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. வி போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க. ஏன்னா அவங்க வந்து வி வந்து கொஞ்சம் பெருசாக போடுவாங்க, இவ்வளோ லென்த்துக்கும் போடுவாங்க, இல்லை இதோட நிப்பாட்டுவாங்க. எதில் நிப்பாட்டினாலும் சரி, வியோட வாய் பகுதி அந்த கொக்கி போகக்கூடிய அளவுக்கு இருந்தால் போதுமானது. ஒரு பக்கம் வி பொருத்தியாச்சு, இன்னொரு பக்கம் கொக்கி கட்டுறதுக்கு உண்டான பகுதியை பார்ப்போம். இந்த பக்கத்துக்கு, அதாவது கொக்கி வைக்கக்கூடிய பகுதி மேலே இருந்து கீழே எடுக்கணும், நல்ல பக்கம் வச்சு பேக்கில் திருப்பணும். அதுக்கு இந்த 2 பிசுறு பகுதியும் இப்படி ஒன்றா வைக்கணும். அதே மாதிரி இதில் போடக்கூடிய இந்த அமுக்கு தையலும் சிலவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மொத்தமாக இந்த துணியை பெரட்டி போட்டுட்டு சமமாக இதில் அப்படியே அடித்து விடுறாங்க. திரும்ப ரிட்டன் ஃப்ரண்ட்டில் திருப்பி பார்க்கும்போது இதில் ஒரு அடி, இதில் ஒரு அடி தெரியுது. இந்த தையல் இந்த பீஸில் கணக்கு பண்ணி தான் அடிக்கணும், மொத்தமாக மடக்கி வச்சு இதில் அடிக்கக்கூடாது. அவ்வளோதான். ஃப்ரண்ட்டு பார்ட்டு டாட் பிடிக்கிறது, பட்டி வைக்கிறது, வி போடுறது, கொக்கி கட்டுற பகுதி இவ்வளவும் முடிஞ்சாச்சு. அடுத்து கை பொறுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கையில் நம்ம ஃப்ரண்ட் பக்கம் குழி எடுத்திருப்போம், அதே மாதிரி கையிலையும் இந்த மாதிரி ஃப்ரண்ட் பக்கம் குழி எடுக்கணும். குழி எடுத்த பக்கம்தான் முன் பக்கத்துக்கு வரணும். இந்த மாதிரி சென்டர் வந்து அட்கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இந்த குழி இடது பக்கத்துக்குள்ளது. அதே மாதிரி இந்த பீஸ் இப்படி பரட்டி போட்டோம் அப்படின்னா இந்த குழி வலது பக்கத்துக்குள்ளது. இந்த மாதிரி பீஸை வச்சு பார்த்தாலே தெரியணும் குழி வந்து முன் பக்கம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அதுமாதிரி கை பீஸை இந்த பாடி பீஸோடு அட்டாச் பண்ணும்போது இழுத்து பிடிச்சி அட்டாச் பண்ண வேண்டாம், அதை ஃப்ரீயாகவே விட்டு அட்டாச் பண்ணாலே நல்லா தான் இருக்கும்.
அவ்வளோதான், கை பீஸை வந்து அட்டாச் பண்ணியாச்சு. கழுத்து மட்டும்தான் நம்ம அடித்து பரட்டணும். கைக்கு வந்து நம்ம எம்மிங் பண்ணணும். கைக்கு எம்மிங் பண்ணுறதுக்கு ஒரு சில நேரம் நமக்கு இந்த எம்மிங் பண்ணுறது நீட்டாக நேராக வராது. இப்போ அது நேராக வர்றதுக்காக சின்னதாக ஒரு வழி இருக்குது. கைக்கு எம்மிங் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சு விட்டுருக்கேன். அந்த 1 இன்ச்சை இந்த மாதிரி, இது வந்து பிசுறு வராத பகுதி. இப்போ பிசுறு வரக்கூடிய பகுதியாக இருந்தால் இதை மடித்து தைக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 இன்ச்சோ இல்லைனா ஒரு 1/2 இன்ச்சோ விட்டுக்கணும். விட்டுட்டு தான் இந்த மாதிரி எம்மிங் பண்ணணும். இந்த தையலை நம்ம பெரிய தையல் போடக்கூடிய அளவுக்கு பாயிண்ட்டை நம்ம மாற்றி வச்சுட்டு இந்த மாதிரி ரஃபாக ஒரு தையல் போட்டு விட்டோம்னா போதும். இந்த இடத்துல தான் நம்ம எம்மிங் பண்ணுவோம். கடைசியாக நமக்கு எம்மிங் பண்ணிவிட்டு இந்த தையலை நம்ம போட்ட தையலை திரும்ப ரிப்பீட்டடாக பிரிச்சும் எடுக்கலாம். அப்போனா நமக்கு அப் அண்ட் டவுன் இல்லாமல் எம்மிங்கும் நமக்கு நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், ஒரே கோர்வையாக இருந்தது போல் இருக்கும். அடுத்து கழுத்து தைக்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுக்கணும். என்கிட்ட துண்டு இவ்வளோ தான் இருக்குது. இப்போ இந்த துண்டில் தான் நம்ம கிராஸ் பீஸ் வந்து எடுக்க போகிறோம். இப்போ இந்த கிராஸ் பீஸ் எல்லாத்தையும் 1 பை 1 இதை ஜாயின் பண்ணணும். ஒரு சில கிராஸ் பீஸில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும், இல்லைனா இந்த மாதிரி கிராஸாகவும் இருக்கும். இந்த மாதிரி கிராஸாக இருக்கிறத இப்படி மாற்றி போட்டு தச்சு விடணும். அப்போனா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இழுத்து கொடுத்ததுன்னா இதுதான் கிராஸ் பீஸு. கிராஸ் பீஸை இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இந்த துணியோட முன்பக்கம் வச்சு 1/4 இன்ச்சு கணக்கு பண்ணி, ஏன்னா நம்ம 1/4 இன்ச்சு தானே விட்டுருந்தோம், அந்த 1/4 இன்ச்சு கணக்கு பண்ணி கழுத்து பகுதியில் அப்படியே தச்சு விட வேண்டியதான். கிராஸ் பீஸுங்கிறதுனால அழகாக இந்த வளைவு பகுதியிலலாம் அழகாக வளைஞ்சு கொடுக்கும். அடுத்து ஸ்டிச் பண்ணுறது, இந்த மேலே இந்த பிசுறு பகுதி இருக்குது இல்லையா, உள்ளே நம்ம தச்சு விட்டுருக்கோம்ல, அதுக்கேற்ற மாதிரி இதை உள்பக்கமாக மடிக்கணும். மடித்து தையல் வந்து இந்த இடத்துல தான் போடணும், இங்கே போடக்கூடாது, இந்த இடத்துல தான் போடணும். அதே மாதிரி இந்த துணிலையும் தையல் படக்கூடாது.
இந்த மாதிரி பிசுறு தெரியாமல் இந்த சைடும் உள்ளே மடித்து வச்சிடணும். இது வந்து நம்ம எம்மிங் பண்ணக்கூடியது கிடையாது. கழுத்து வந்து தையல் போட சொல்லிட்டாங்க. டபுள் தையல் போடணும். இந்த ஓரத்துலையும் அதே மாதிரி இந்த ஓரத்துலையும் தையல் போடணும். தையல் போட்டால் கழுத்து பகுதி வேலை முடிஞ்சுது. இப்போ இந்த ப்ளவுஸில் சைடு மட்டும்தான் அடிக்கணும். சைடு அடிச்சுட்டா ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆயிரும், வேலை முடிஞ்சுது. ஆல்ரெடி நம்ம கட் பண்ணும்போது பேக்கில் 1.5 இன்ச்சு நம்ம தையலுக்குன்னு விட்டுப்போம். அந்த 1.5 இன்ச்சு இப்போ நான் மார்க் பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட்டாக தையல் வரணுங்கிறதுக்காக இந்த புள்ளியையும் இந்த புள்ளிக்கும் நான் ஒரு சின்னதாக ஒரு கோடு போடுறேன். ஃப்ரண்ட்டில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி எடுக்க சொல்லியிருப்பேன். இதோடைய அளவு வந்து 33 இன்ச்சு. இந்த 33 இன்ச்சு பாதியாக எடுக்கும்போது 16.5 வரும். ஃப்ரண்ட்டுக்கு 1 இன்ச்சு மைனஸ் பண்ணணும், பேக்குக்கு 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு மைனஸ் பண்ணும்போது 16.5ல் 1 இன்ச்சு மைனஸ் ஆச்சு அப்படின்னா 15.5 இன்ச்சு. அந்த 15.5 இன்ச்சில் பாதி எடுத்தோம் அப்படின்னா 7.75. அந்த 7.75 இன்ச்சு பி வந்து கணக்கில் வராது. விக்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதி தான் கணக்கில் இருக்கணும். வி வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம ஃபிட் பண்ணது தான், அதனால் வி கணக்கில் வைக்கக்கூடாது. விக்கு அப்புறம் ஃப்ரண்ட்டில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி 7.75 இன்ச்சு நான் இங்கே புள்ளி வச்சுருக்கேன். இங்கே ஆம்கோல் சைடு 1.25 இன்ச்சு நான் புள்ளி வைக்கிறேன். என்னடா பேக்கில் 1.5 இன்ச்சு வைக்கிறாங்க, ஃப்ரண்ட்டில் 1.25 இன்ச்சு வைக்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க. இந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி பட்டி அளவு எடுக்கும்போது கரெக்டாக இந்த ஆம்கோல் பகுதியையும் பேக் ஆம்கோல் பகுதியையும் நிரப்பா வச்சோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டு லைட்டாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வெளியே தள்ளும் எல்லா ப்ளவுஸுக்குமே. அந்த 1/4 இன்ச்சை கணக்கு பண்ணி தான் நான் 1.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ பேக்கில் கோடு போட்ட மாதிரி ஃப்ரண்ட்டில் ஏன் உள்பக்கமாக கோடு போடுறேன் அப்படின்னா, இப்போ பேக்கில் நான் கீழே இருந்து அட்டாச் பண்ணும்போது எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து திரும்ப அடிக்கடி இந்த பக்கம் திருப்பி பார்க்க முடியாது. இந்த பேக் பீஸை இப்படி வச்சேன்னா கரெக்டாக இந்த கோட்டில் தான் நம்ம வச்சுருக்கோமா அப்படிங்கிறது இந்த ஒரு பீஸை இப்படி திருப்பி பார்த்தா தெரியும். மொத்தமாக இப்படி திருப்பி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் ஃப்ரண்ட் பார்ட்டில் உள்பக்கமாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு பக்கமும் இருக்கு இல்லையா, மார்க் பண்ணனால ஒரு மார்க்கிங் மேலே இன்னொரு மார்க்கிங்கை வச்சுட்டு இதில் இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு விட வேண்டியதான். நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே பார்த்துக்கணும் கரெக்டாக பேக்லேயும் மார்க்கிங்கில் தான் இருக்குதா அப்படின்ட்டு. அவ்வளோதான், சைடு அடித்து முடிச்சு தான் எக்ஸ்ட்ராவாக நான் தையல் போட்டுக்கிறேன். இந்த பேக் பீஸோட 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு கொஞ்சம் ஜாயின் பண்ணியாச்சா, அந்த சைடையும் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ காட்டுறேன்.
அவ்வளோதான், ப்ளவுஸ் வேலை முடிஞ்சிருச்சு. இந்த இடமும் நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அப் அண்ட் டவுன் இல்லை, நிரப்பாக கரெக்டாக இருக்குது. ஒரு ப்ளவுஸோட வேலை நமக்கு நீட்டாக முடிஞ்சிருச்சு. 38 இன்ச்சு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்த்துருக்கோம். அடுத்த பதிவில் அடுத்த மெஷர்மெண்ட்டோட பார்க்கலாம். நன்றி மக்களே.